அரசு வேலை அங்கீகாரம் சர்ச்சை. தாராபுரம் சிஎஸ்ஐ ஏஎன்எம் மாணவிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செயல்பட்டு வரும் சிஎஸ்ஐ ஏஎன்எம் நர்சிங் பயிற்சிப் பள்ளியில் 2017 முதல் 2025 வரை பயின்ற 160 மாணவிகளின் அரசு வேலைவாய்ப்பு அங்கீகாரம் தொடர்பான பிரச்சினை மீண்டும் தீவிரமடைந்தது. கடந்த டிசம்பர் 10, 2025 அன்று தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மாநில சுகாதாரத்துறையில் 2147 நர்சிங் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் சிஎஸ்ஐ ஏஎன்எம் நர்சிங் பள்ளியில் பயின்ற 160 மாணவிகளும் விண்ணப்பித்தனர். ஆனால் அவர்களின் கல்வி சான்றிதழ்களுக்கு அரசு அங்கீகாரம் இல்லை என தெரிவித்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கோரி மாணவிகள் முன்பு போராட்டம் நடத்தினர். அப்போது நீதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் உறுதியளித்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கீகாரம் தொடர்பாக இதுவரை தீர்வு கிடைக்காததால் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் திங்கட்கிழமை இரவு 9:30 மணியளவில் பள்ளி வளாக நுழைவாயில் முன்பு வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நர்சிங் பணியில் சேர்வதற்கான அங்கீகாரம் உறுதி செய்ய நிர்வாகம் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தகவல் அறிந்த அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செல்லம் முன்னாள் மாணவிகள் சுமார் 20 பேருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த விவகாரத்தால் அப்பகுதியில் பதற்ற நிலை நிலவுகிறது. மாணவிகள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண மாநில அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மற்ற காலேஜில் 25 படித்தவங்கலாம் வந்து வேலைக்கு போய் அப்புறம் எல்லாம் பேசி பார்த்து ஒன்றுவாங்க. இப்போ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 இந்த காலேஜில் இந்த ஏஎன்எம் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குங்க மேடம். சிஎஸ்ஐ இது சரிங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் 2017 படித்தவங்க 23 வரைக்கும் படித்தவங்க இருக்காங்க மேடம். இதில் வந்துங்க மேடம் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் இப்போ 2025 போட்டுட்ருக்காங்க மேடம். ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கெல்லாம் இதில் என்னென்னாங்க மேடம் இந்த டிபிஎஸ்ட்டை கண்ட்ரோலுங்க இந்த கோர்ஸுக்கு டைரக்டராக முதல்ல நம்ம சொல்லிக்கிறோம், அப்புறம் அவங்கள வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிப்போம். இது வந்து டிபிஎஸ் கண்ட்ரோலில் எல்லா காலேஜ் வந்துருதுங்க மேடம். இந்த காலேஜ் இதோட சேர்ந்த ஒரு 3 டோட்டல் அது யாரு அந்த ஸ்டூடெண்ட் உள்ள போறது? உங்க ஸ்டூடெண்டா? வாங்கம்மா வெளியில வாங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லுமா அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி டிவி பார்த்து படிக்க வைக்கணும். கண்டியா என்ன சொல்லுங்க, திருப்பி இப்படி வந்துச்சுன்னா ஸ்டேஷனில் இன்ஜின் ஒன்று கொடுத்தா நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பேப்பர் லிங்க் பண்ணுவோம். அதனால கிளியர் பண்ணிக்கலாம். வருவாங்க மேடம். முடியுமா நாங்களும் மேல இடத்துல அவங்கள்ட்டையும் பேசுறோம், எல்லாத்திட்டையும் பேசுறோம். இப்போதான் வந்தேன் மேடம். இப்போதான் வந்தப்போ நான் எங்களோட இதுக்கு நான் கேதர் பண்ணிக்கலாம் கூட நம்மளுக்கு வேலை கிடைக்க போறதுல நம்மள அடுத்த டைம் கூட சான்ஸ் இல்ல. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா இப்படிதான் அமுச்சு விட்டுருவாங்க. சார் மேடம் தான் கூப்பிட்டுருவாங்க. எந்த டைமுமே நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்க போறதுல தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஆனா எங்க பக்கம் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கிறது. ஆனா ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டா கோர்ஸ் பண்றாங்க, கும்பலா நிச்சுட்டாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்க. அப்படி போட்ட கேஸ் அவங்க ரிட்டர்ன் போட்டு போராட்டம் பண்ணணும்னு நினைச்சு நாங்க என்னைக்கே ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பண்ண சொல்றாங்க. நீங்க கரெக்டா ஆன்சர் எதுவும் சொல்ல மாட்டேங்க. நாம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க விட்டுட்டு மத்த காலேஜ்ல விட்டு இங்க வந்து சேர்த்தனே அதனுடைய என்னுடைய தப்புங்க சார். அதான் பண்ணலாம். வேற ஒண்ணும் இல்லை. வேலை கிடைக்காது.
நீங்க எங்க வாழ்க்கை பொழுதுமே சாப்பாடு போடுவீங்களா மேம்? ஏன் இது அமைதியா இருங்க. வாழ்க்கை பொழுதுமே சாப்பாடு போடுவீங்களா மேம்? இது ஒரு டைம் தான் போட முடியும். வாழ்க்கை பொழுதுமே போடுவீங்களா? ஆர்குமெண்ட்ல பண்ணல நாங்க. ரெக்வெஸ்ட் தான் கேக்குறோம். எல்லா வழிகளும் ரெக்வெஸ்ட் பண்ணி கரெக்டா லைன் விவாதமா பேசிட்டீங்கன்னா நாங்க அப்புறம் விலாண்டவாதம் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்லைங்க. இப்பதான் பண்றேன். சாப்பிடுறதுன்னு சொல்றேன் நான். கொஞ்ச நாள் போனா பயிற்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் அட்மிட் பண்ணுங்க. வேற ஒன்றும் தண்ணி எங்கே கரெக்டான எங்களுக்கு எதுவுமே தீர்வு கிடைக்காது மேம். இப்ப நீங்க கண்டுபிடிச்சு வாசனம் தான் வாங்க. சாப்பிடுங்க, கோப்படாது. தண்ணியா மகாலட்சுமி அப்படிங்க ஒரு